சிம்மராசி அன்பர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும் சிம்மராசி அன்பர்களுக்கு சிம்மம் ஒரு நெருப்பு ராசியாகும். இது ஆண் இயல்புடையது. இதன் அதிபதி சூரியன். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் விஷயங்களை மிக விரைவாக புரிந்து கொள்வார்கள். இந்த நபர்கள் மிக விரைவாக முடிவுகளை எடுப்பார்கள். இவர்களுக்கு அர்ப்பணிப்பு என்பது அவர்கள் பின்பற்றி செயல்படும் வார்த்தை. இந்த நபர்கள் தங்கள் பணியை முழு அர்ப்பணிப்புடனும் அவர்கள் மதிப்புகளுடனும் செய்ய விரும்புகிறார்கள். இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் வரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். ஜூன் மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏனெனில் இந்த மாதத்தில் குரு உங்கள் 9வது வீட்டில் அமர்ந்து சந்திரன் ராசியில் இருப்பார். 7வது வீட்டில் அமர்ந்து சனியின் பார்வை உங்கள் சந்திரன் மீது விழுவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறவில் துணையுடன் பிரச்சனைகள் வரலாம். சனியின் பாதகமான நிலை பல சிக்கல்களை தரக்கூடும். ஆனால் குரு பணம் தொடர்பான விஷயங்களிலும் குடும்பத்தில் திருமணம், புதிய தொழில் தொடங்குதல், ஏதேனும் புதிய முதலீடு போன்ற சுப வேலைகளிலும் சாதகமான முடிவுகளை தருவார். 9ஆம் வீட்டில் குரு இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகளை திறக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் இந்த நபர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கேது உங்கள் 3வது வீட்டில் குரு பார்வையில் இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் மத நோக்கங்களுக்காக நீங்கள் பல பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேதுவின் ஸ்தானத்தால் உங்கள் உள்பலத்தை கண்டறிய முடியும். விறுவிறுப்பாக எதையும் செய்யும் திறன் படைத்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள். உங்கள் பேச்சில் வேகம் இருக்கும். இந்த மாதம் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். அந்நிய நபர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையையும் கூடுதல் உழைப்பின் மூலம் செய்து முடிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கும். கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு முடிவையும் நிதானமாக யோசித்து எடுப்பது நன்மை தரும். அவசரத்தை தவிர்ப்பது நல்லது. சகோதரர் வழியில் உதவியை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளை தேடி நீங்கள் பலரை சந்திக்க சென்ற நிலை மாறி வாய்ப்பு தானாகவே தேடி வரும். உங்கள் பெருமையும் புகழும் நாடெங்கும் நன்கு பரவும். உங்கள் அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்ளும் நிலை உண்டு. அரசியல் துறையினருக்கு உங்கள் தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்டுகள் குவியும். தலைமையின் நன்மதிப்பையும் தொண்டர்களின் பெரும் ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். தேவையான உதவிகள் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடு பட்டாவது செய்து விடுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன் தரும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும். உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஆன்மீக நாட்டம் உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகள் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விலகுவார்கள். பரிகாரங்கள்: செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து மாலையில் சிவன் நவக்கிரகங்களை வணங்கி செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். பிரச்சனைகளில் சுமூக முடிவுகள் ஏற்படும். தைரியம் கூடும். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.